நீ போய் சேரணும். நீ சுத்தினாலும் பரவாயில்ல, நீ அதை போய் சுதந்தரிக்கணும். சில வழியில கர்த்தர் உன்னை சுத்த விட்டது அலைவதற்கல்ல, சுதந்தரிப்பதற்காக. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஏன் இந்த பாதையை எனக்கு அனுமதித்தார் என்று யாராவது கேள்வியோடு இருக்கிறீர்கள் என்றா, இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை, ஆமென், ஏதோ ஒன்றை சுதந்தரிப்பதற்காக மாத்திரமல்ல, உன்னை நிலைத்திருக்க பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்கே ஆண்டவர் ஏன் இந்த வழியை மாற்றினார் என்றால், ஆமே, இந்த வழியில எல்லாமே சேஃபா இருக்கும்னு சொல்லல, எல்லாமே போறதெல்லாம் நன்மையா தான் பார்ப்பான்னு சொல்லல. வனாந்திரம் இருக்கிறது, சமுத்திரம் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இவன் திரும்ப போயிட மாட்டான், இவன் ஆத்துமா கெட்டு போகாது, இவன் இன்னும் நிலைத்திருப்பா. நான் இவனை மீட்டது ஏதோ நன்மை கொடுப்பதற்காக அல்ல, நான் அவனை சுதந்தரிப்பதற்காக. கர்த்தர் அதற்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறான். விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நாம பல நேரத்தில் வழியை தான் பார்ப்போம், ஆனா அவர் வழியை பார்க்கல, அவர் நம்மளை பார்க்கிறார்கள். ஆமென். 3 நாட்கள் இருந்த ஜனங்களை குறித்து சீஷர்கள் வந்து புலம்புறாங்க, ஆண்டவரே 3 நாட்கள் இவங்க சாப்பிடல, இப்ப நீங்க இவங்களை அனுப்பி